கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தகப்பனே, தாயே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே நாம் இந்த நாளிலே ஜீவனோடு இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. கடந்த மாதங்கள் முழுவதுமாய் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டார். மரணத்தில் முழுங்கி போகிற நேரங்களிலும் கூட கர்த்தர் நம்மை தாங்கி தூக்கி எடுத்து பாதுகாத்து ரட்சித்தார். எவ்வளவு ஒரு அதிசயம்! எவ்வளவு அதிசயமான தேவனை நாம் ஆராதனை செய்கிறோம், துதிக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஒரு நிமிஷம் மாத்திரமே கர்த்தருடைய கிருபை எனக்கு இல்லை என்றால் நான் இன்றைக்கு மண்ணோடு மண்ணாக போயிருப்பேன் என்று சூழ்நிலை கூட ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு நேரிட்டாலும் கூட கர்த்தர் மகிமையாய் அத்தீங்கிலிருந்து விடுவித்து உங்களை பாதுகாத்து உங்களை ரட்சித்து ஜீவனை கொடுத்து காத்து மகிமைப்படுத்துகிற தேவனை நீங்கள் எவ்வளவாய் ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஆமாம், கர்த்தர் அந்த புதிய மாதத்தை கூட காண அவருடைய கண்களிலே நமக்கும் நம் குடும்பத்துக்கும் கிருபை கிடைத்தது என்று அவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரியுங்கள், நன்றியோடு கூட துதியுங்கள். இந்த 2 நாட்களிலே இம்மட்டுமாய் கர்த்தர் கிருபையோடு வல்லமையோடு பாதுகாத்து கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொள்ள ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் கர்த்தர் பதில் கொடுத்தார். இதோ கொடுக்க போகிற ஆசீர்வாதங்கள் அநேகமாய் இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாயிருங்கள். தேவனுடைய மகிமையினாலே வல்லமையினாலே நிரப்பப்பட்டவர்களாக, பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இந்நாட்களிலே நீங்கள் அப்பேற்பட்ட பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். எப்பொழுதும் தேவனுடைய சந்நிதியிலே நிலைத்திருக்கிறதையே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய பாதப்படியிலே அமர்ந்து பலவிதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறது மாத்திரமல்ல, உலகத்தின் ஆசீர்வாதங்கள் கொஞ்ச காலம் மாத்திரம்தான். நாம் இந்த பூமியில இருக்கும் வரை அந்த ஆசீர்வாதங்களை அனுபவிப்போம். நாம் இந்த பூமியை விட்டு கடந்து போகும் பொழுது நம்முடைய ஆத்துமா எங்கு போய் இளைப்பாரும்? சிந்தியுங்கள். அதுதான் நமக்கு நித்தியமான வாழ்க்கை. இந்த பூமியில வாழ்கிற வாழ்க்கை கொஞ்ச காலம் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆமாண்டவரே, நான் மரிக்கும் காலங்களிலே என்னுடைய ஆத்துமா உம்முடைய சன்னிதானத்தில் இளைப்பார நல்ல பங்கை நான் பெற்றுக்கொள்ள நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. என் குடும்பத்துக்கு நீங்க உதவி செய்யுங்க. பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்திட நாங்கள் எப்பொழுதும் உமக்கு ஆராதனை செலுத்தி உமக்கு சாட்சியாய் இந்த பூமியிலே நிலைத்திருக்க எனக்கு கிருபை காட்டுங்க ஆண்டவரே என்று அவருடைய தயவை பெற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருங்கள். இயேசு கிறிஸ்துவின் மகிமுள்ள நாமம் இம்மட்டும் நம்மளுக்கு துணையாயிருந்ததற்காய் தேவனை நாம் நன்றி இருதயத்தோடு கூட ஸ்தோத்திரிப்போம். சரி, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார் என்று பார்த்தோமானால், சங்கீதம் 121 2வது வசனத்தை பார்ப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று எழுதப்பட்டுள்ளது. இந்த பூமியிலே நாங்கள் வாழும் வரைக்கும் ஒருவருடைய ஒத்தாசை நமக்கு வேண்டும். நாம் தாயின் வயிற்றிலே உருவாக்கும் போது தாயின் ஒத்தாசை நமக்கு வேண்டும். வளர்கிற வரை தாய் தகப்பனுடைய ஒத்தாசை நமக்கு வேண்டும். மனிதர்களுடைய ஒத்தாசை நமக்கு வேண்டும். இந்த விதமான ஒத்தாசைகளை நாம் எதிர்பார்க்கிறோம். அவ்வப்போதுதான் இந்த ஒத்தாசைகள், மனுஷனுடைய ஒத்தாசைகள் நமக்கு தேவைப்படும். ஆனால் நாம் வாழ்கிற நாள் முழுவதும் கர்த்தருடைய ஒத்தாசை மாத்திரம் நமக்கு இருந்தால் போதும். அப்பொழுது நாம் உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு போகப்படுவோம். அந்த பரலோக ராஜ்யத்தின் இன்பத்தை கண்டுகளிப்போம். அதற்காய்
வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நாம் ஒத்தாசை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு வாஞ்சையோடு நீங்கள் வாழ்ந்து வர வேண்டும். அவரை நம்பி இருக்க வேண்டும், அவரை சார்ந்து இருக்க வேண்டும், அவரிடத்திலிருந்து ஒத்தாசையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு வாஞ்சையோடு அவரை தேட வேண்டும். அவரை தேடுகிறவர்களுக்கு அவருடைய ஒத்தாசை இடையில்லாமல், இடைவெளி இல்லாமல் உங்களை காக்கிற, உங்களை தாங்குகிற, உங்களை சுமக்கிற ஒத்தாசையாக காணப்படும். ஆமாண்டவரே, உம்மிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை நிமிஷம் நிமிஷமாய் நொடி நொடியாய் எனக்கு நீங்க கொடுக்கிறபடியினாலே உமக்கு கொடான கோடி கோடி நன்றி. நம்முடைய அவயங்களையும் உறுப்புகளையும் நம்முடைய ஜீவனையும் நம்முடைய சரீரத்தையும் கர்த்தர் கிருபையோடு வல்லமையோடு எம்மட்டும் பாதுகாத்து கொண்டார். அவருடைய கிருபைக்கு கொடான கோடி 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 நன்றி என்று அவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஆத்துமாக்களாக நிலைத்திருப்பீர்களா? அப்படி இருக்கும் பொழுது கர்த்தருடைய ஒத்தாசை அது சீக்கிரமாய் உங்களை ஆட்கொள்ளும். இந்த நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து காத்துக் கொள்வாராக. ஆண்டவருடைய ஒத்தாசை இம்மட்டுமாய் உங்களுக்கு துணை இருந்தபடியினாலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காணத்தக்க பாக்கியத்தை பெற்றுக் கொண்டீர்கள். கர்த்தருடைய கிருபையின் கரம் உங்களை தாங்கினபடியினாலே அவருக்கு நன்றி செலுத்துங்கள். நீங்கள் கூட கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரே, உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி நாங்கள் உம்மிடத்திலே ஒத்தாசையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆத்துமாக்களாக நிலைத்திருக்க எங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்தும்படியாய் உம்மோடு நாங்கள் இணைந்திருக்க வேண்டும். உம்மை தேட வேண்டும், உம்மை துதிக்க வேண்டும், உம்முடைய மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற இருதயம் நமக்குள்ளே இருக்க நீங்கள் பிரயாசப்படுவீர்களா? ஆமாம், கர்த்தருடைய ஒத்தாசை நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்று எண்ணம் உங்களுக்குள்ளே வர வேண்டும். மனுஷருடைய ஒத்தாசையை காட்டிலும் தேவனுடைய ஒத்தாசை உங்களிலே நிலைத்திருந்து காத்து ரட்சிப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும்.